வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பார்ட் 6 சிம்பிள் ஏசி ஜெனரேட்டர் அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிள் ஏசி ஜெனரேட்டர் ஆர் டிசி ஜெனரேட்டர் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஃபாரடேஸ் லா தான் முக்கியமான அதனுடைய அது எப்படி வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகுதுங்கிறத பற்றி ஃபாரடேஸ் லா தான் நமக்கு சொல்லுது. அது என்னங்கிறத பார்த்துடலாம். ரெண்டு லா இருக்குது ஃபாரடேஸ் உடைய, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னா, whenever the flux linking to a conductor or circuit changes and EMF will be induced. அதாவது ஒரு கண்டக்டரோடைய ஒரு சர்க்கியூட்டோடைய லிங்க்ல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த கண்டக்டரில் ஒரு EMF will be induced அப்படின்னு சொல்லுது. The magnitude, second law என்ன சொல்லுது, the magnitude of such EMF depends on the rate of change of the flux linkage. அதில் எவ்வளவு வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும் EMF அப்படிங்கிறது அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸு, அந்த ஃப்ளக்ஸ் எந்த அளவுக்கு வேரி ஆகுதோ அதுக்கு தகுந்தால வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும். இதுதான் ஃபாரடேஸ் லாவுடைய ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா. இதனுடைய அடிப்படையில் தான் ஒரு ஏசி ஜெனரேட்டர் அல்லது டிசி ஜெனரேட்டர் வாட் எவர் இட் இஸ், அந்த ஜென்ரேட்டர் எல்லாமே இந்த அடிப்படையில் தான் ஒர்க் ஆகுது. இப்போ இன்டியூஸ் இஎம்எஃப்னு நம்ம சொன்னோம். ரெண்டு விதமான இன்டியூஸ் இஎம்எஃப் இருக்குது. ஒன்று டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப், இன்னொன்று ஸ்டேட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஃப்ளக்ஸ் ஃபிக்ஸடாக இருக்கும், அந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸ் ஃபிக்ஸடாகவும், கண்டக்டர் அல்லது அந்த சர்க்கியூட் ஒயர் மூவிங்லேயும் அசைவில் இருந்தால் அப்போ அந்த கண்டக்டரில் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப்க்கு பேர் டைனமிக்கலி இன்டியூஸ் இஎம்எஃப். ஸ்டேட்டிக்கலி இன்டியூஸ் இஎம்எஃப்னா ஸ்டேட்டாரில் வைண்டிங் இருக்கும், ஃபீல்டு ரோட்டாரில் இருக்கும். இப்போ உள்ள ஆல்டர்னேட்டர்ஸ் எல்லாமே, பெரிய பவர் ஆல்டர்னேட்டர்ஸ் எல்லாமே அந்த மெத்தடில், இந்த மெத்தடில் தான் இருக்கும். இது அந்த கண்டக்டர் அசையாமல் இருக்கும். ஸ்டேட்டாரில் ஃப்ளக்ஸு சுற்றிட்டு இருக்கும், ஃபீல்டு ஃப்ளக்ஸு. அது அப்போ இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப்க்கு பேர் ஸ்டேட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். டைனமிக்கலி இன்டியூஸ் இஎம்எஃப் சின்ன ஜென்ரேட்டர், ஆரம்ப கால ஆல்டர்னேட்டர்கள், அதிலெல்லாம் குறைந்த பவர் ஆல்டர்னேட்டர் எல்லாமே இது இருந்துச்சு. பெரிய பவர் இப்போ உள்ள ப்ராக்டிக்கல் ஆல்டர்னேட்டர்ஸ் எல்லாமே இந்த ஸ்டேட்டிக்கலி இன்டியூஸ் இஎம்எஃப் தான். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற சிம்பிள் ஏசி ஜெனரேட்டருடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் ஒரு டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டைனமிக்கலி இன்டியூஸ் இஎம்எஃப் அப்படிங்கிறப்பவே அதுக்கு அதனுடைய கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகும், அதில் எந்த டைரக்ஷனில் கரண்ட் இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிறது ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லுது, அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்மளுடைய வலது கையை அதில் இருக்கிற பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த மூணையும் ஒன்றுக்கொன்று 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் நம்ம வச்சுக்கிறப்ப இந்த ஆள்காட்டி விரல் காட்டுற திசையில் ஃப்ளக்ஸ் இருக்குது, அதாவது ஃப்ளக்ஸ் போகிற திசையில் ஆள்காட்டி விரலை வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, கண்டக்டர் இந்த திசையில் கண்டக்டர் மூவ் ஆனால் கரண்ட் இந்த திசையில் வரும். அதாவது ஆள்காட்டி விரல் காட்டுகிற திசையில் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் இருந்து, நார்த் போல் டு சவுத் போல் இருந்து, அந்த இதில் உள்ள கண்டக்டர், அந்த ஆர்மச்சூரில் உள்ள கண்டக்டருடைய மூவ்மெண்ட் கீழேருந்து மேலே பார்க்க மோஷன் ஆஃப் த கண்டக்டர் இருந்தால் கரண்ட் இன்டியூஸ் இஎம்எஃப்ல உள்ள இன்டியூஸ்டு கரண்ட் இந்த நடுவிரல் காட்டுகிற திசை நோக்கி அதனுடைய டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இருக்கும். இதுதான் ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் சொல்கிற விதம். ஓகே, கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கும். இப்போ நம்ம ஒரு பார்ட்ஸ் ஆஃப் சிம்பிள் ஏசி ஜெனரேட்டர் எப்படின்னு பார்த்துக்கலாம். இது ஒரு தியரிட்டிக்கல் ஜெனரேட்டர். இதில் பார்ட்ஸ் என்னன்னா, ரெண்டு ஃபீல்டு இருக்குது, ஒன்று நார்த் ஒன்று சவுத் ஃபீல்டு போல்ஸ். அடுத்த பார்ட் ஆர்மச்சூர் கண்டக்டர். இந்த கண்டக்டர் ஆர்மச்சூரில் நிறைய ஒயர்ஸ் சுத்தப்பட்டிருக்கும், நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும், நிறைய நம்பர் ஆஃப் காயில்ஸும் இருக்கும். பட் நம்ம ஒரு தியரிட்டிக்கலாக இதை புரிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு காயில், ஒரே ஒரு ஒயரை அதுக்குள்ளே சுற்றுற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒயரில் இந்த ஒயருடைய
ஒரு எண்டு ஒரு ஸ்லிப் ரிங்லையும் இன்னொரு எண்டு இன்னொரு ஸ்லிப் ரிங்லையும் கொடுக்கப்பட்டிருக்கும். 2 ஸ்லிப் ரிங்ஸ் இருக்குது. அந்த ஸ்லிப் ரிங் என்னென்னா 2 எண்டும் 2 ரிங்லையும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்த பார்ட் வந்து கார்பன் ப்ரஷஸ். 2 கார்பன் ப்ரஷஸ் வழியாக இந்த ஸ்லிப் ரிங் சுற்றுறப்ப அதில் வரக்கூடிய கரண்ட்டை கார்பன் ப்ரஷ் வழியாக நம்ம வெளியில் எடுக்கிறோம். அதிலிருந்து கண்டக்டர்ஸ் வழியாக இங்கே உள்ள ஒரு கால்வனோமீட்டர் இருக்குது. இந்த கால்வனோமீட்டர் ஒரு லோடுன்னு வச்சுக்கலாம், ஒரு மெஷர்மெண்ட்டுக்காகவும் வச்சுக்கலாம். இதில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஜென்ரேட்டர் சுற்றிச்சுன்னா இதில் வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும். அந்த வோல்டேஜ் எப்படி இன்டியூஸ் ஆகுது, அது என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். இப்போ வந்து அனிமேஷனில் இதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் வீடியோவாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு சுற்றுது, ஒரு கம்ப்ளீட் சுற்றி நின்றுருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சுற்றுறப்ப இந்த மூவ்மெண்ட்டை பாருங்கள். கேல்வனோமீட்டர் வந்து ப்ளஸுக்கு போயிட்டு மைனஸுக்கு போயிட்டு வந்து நிற்கிது. நல்லா என்னோட பாருங்கள், ப்ளஸுக்கு போயிட்டு மைனஸுக்கு போயிட்டு வந்து நிற்கிது. அதாவது ஒரு சைன் வேவுடைய ஃபுல் ஃபார்ம் அதில் வருது. அதாவது பாசிட்டிவ் சைன் போயிட்டு பாசிட்டிவ் ஆல்டர்னேஷன், நெகட்டிவ் ஆல்டர்னேஷன் போயிட்டு வருது. இதுதான் இதனுடைய ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுடைய அனிமேஷன். இப்போ அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கண்டக்டர் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே சுற்றுது. இந்த ஃபீல்டில் சுற்றுறப்ப அதில் என்ன டைரக்ஷனில் கரண்ட் போகுங்கிறது நம்ம சொன்ன மாதிரி ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் வழியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் போல், இது வந்து சவுத் போல். நார்த் போல்லேருந்து சவுத் போலை நோக்கி ஃப்ளக்ஸ் இருக்குது. ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் எப்போதுமே போலுக்கு உள்ள சவுத்துலேருந்து நார்த்தை நோக்கியும், போலுக்கு வெளியில் நார்த்திலிருந்து சவுத்தை நோக்கியும் அந்த ஃப்ளக்ஸுடைய டைரக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளக்ஸுடைய டைரக்ஷன் நம்ம வச்சுக்கிட்டோம். அதற்கு 90 டிகிரியில் கண்டக்டருடைய மூவ்மெண்ட், இது இப்படி சுற்றுறப்ப இந்த கண்டக்டருடைய மூவ்மெண்ட் இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஏரியாவில் எப்படி இருக்குது, மேலே பார்க்க போகுது. கண்டக்டருடைய மூவ்மெண்ட் 90 டிகிரியில் மேலே பார்க்க போகுது. அடுத்தது அதில் என்ன டைரக்ஷனில் கரண்ட் இருக்கும் அப்படின்னா இந்த ஆரோ போட்ட டைரக்ஷன். அதாவது இங்கேருந்து கரண்ட் இப்படி இருக்கும். கரண்ட் இன்டியூஸ் ஆகிற கரண்ட் இப்படி போய் இந்த ஸ்லிப்பரிங்க்கு வந்து இங்கே வந்து இப்படி க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து இதனுடைய மூமெண்ட்டில் வரக்கூடிய. இப்போ இதில் வந்து கரண்ட் இப்படி இருக்கும், அப்போ இங்கே வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். ஏன்னா இது மேலிருந்து கீழாக வருது, இது கீழிருந்து மேலாக போகிறப்ப இந்த டைரக்ஷன். ஸோ ஆப்போசிட் கண்டக்டர் வந்து இது மேலிருந்து கீழிருந்து மேலாக இது போகிறப்ப இது மேலிருந்து கீழாக வரும். அப்போ அதனுடைய டைரக்ஷனும் அதுக்கு மேட்ச் ஆகிடும். ரெண்டுலேயுமே வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் இந்த கால்வனோமீட்டரில் நமக்கு தெரிய வரும். இதுதான் இந்த இந்த ஒரு சிம்பிள் ஏசி ஜெனரேட்டர் ஒர்க் பண்ணுற விதம். இதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேவ் ஃபார்ம் உற்பத்தி ஆகும். அந்த வேவ் ஃபார்ம் வந்து சைன் வேவாக இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிள் போல்ஸ். நம்ம போல்ஸில் ஃபீல்டு டென்சிட்டி இதில் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஏரியாவில் தான் டென்சிட்டி இருக்கும். ஃபீல்டு வந்து இதனுடைய மூமெண்ட் ரொட்டேஷனை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஃபீல்டாக இருந்தால் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஃபீல்டு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி நல்லா இருந்தால் அது சைன் வேவில் இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாடலில் நம்ம ரன் பண்ணி பார்க்குறப்ப இந்த லோடில் வரக்கூடிய வேவ் ஃபார்ம் வந்து ஒரு ஸ்கொயர் வேவும் இல்லாமல் சைன் வேவும் இல்லாமல் ரெண்டுக்கும் மீடியமாக ஒரு வேவ் ஃபார்ம் இருக்கும். இப்போ அனிமேஷனை இன்னொரு தடவை பார்த்துரும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் டர்னில் எப்படி ஒர்க் பண்ணுது. கம்ப்ளீட் டர்னில் இதை பாருங்கள். இதில் வந்து ஒரு கம்ப்ளீட் டர்ன் பாசிட்டிவ் போயிட்டு நெகட்டிவ் போயிட்டு திருப்பி சென்டருக்கு வந்துடுது. பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டர், அது வந்து கம்ப்ளீட் ஆல்டர்னேஷன் ஆஃப் வோல்டேஜ். இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் ஏசி ஜெனரேட்டருடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி ஒர்க் ஆகுது, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அதில் எப்படி ஸ்லிப்ரிங்ஸ் வழியாக நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you very much for watching Abhi Ravi's videos. Thank you very much.